புதிய சகாப்தத்தின் சாட்சியாய் உதித்தவர். சத்தியத்தின் விடியலிலேயே தன் இதயத்தை திறந்து வைத்தவர். தன் ஈமானுக்காக பல தேசங்களை கடந்தவர். முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் நுமைர் பிஷ்ர் என்று அழைக்கப்பட்ட தமீம் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் பின் ஹர்சான் பின் ஹபீப் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். மக்காவின் பள்ளத்தாக்குகளில் இஸ்லாத்தின் குரல் மெல்லமாக ஒலிக்கத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே அதன் தூய்மையை உணர்ந்து கொண்ட மேன்மையான உள்ளங்களில் இவரும் ஒருவர். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் கவிதைகளை வடிப்பதிலும் இவருக்கு தனித்துவமான ஈடுபாடு இருந்து வந்தது. ஆனால் மக்கா நகரில் முஸ்லிம்கள் வாழ்வது ஒரு பெரும் சோதனையாக மாறியது. தனது ஈமானையும் ஈமானிய வாழ்வையும் பாதுகாத்து கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை தமீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக பல்லாயிரம் மைல் தூரம் அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தற்காலிக வாழ்வுக்கு பிறகு நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் நபியவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை பாதுகாப்பதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சத்திய மார்க்கத்தின் எல்லைகள் புறப்பட்டார்கள். ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு சிரியாவின் அஜினாதேன் போர்க்களத்தில் சத்தியத்துக்காக போரிட்ட அந்த வீரப்படையில் இவரும் ஒருவராக இருந்தார். அந்த உக்கிரமான போரில் தனது இன்னுயிரை தியாகம் செய்து ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார். தமது இல்லம், செல்வம், அமைதி என அனைத்தையும் துறந்து அபிசீனியா முதல் சிரியா வரை ஈமானின் சோடுகளை பதித்த ஒரு உன்னத வரலாறு இது. இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனின் நேசத்தில் மனம் திளைத்த, அஜ்னாதைன் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.